இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காரைக்கால் மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம். அரசு செயலர் அலுவலக வாயிலில் அமர்ந்து பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் தர்ணா. தலைமை செயலகத்தில் பரபரப்பு. போலி மருந்து விவகாரம். சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற கம்யூனிஸ்ட் கட்சியினர் போலீசாருடன் தள்ளுமுள்ளு. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என முதலமைச்சர் அறிவிப்பின்படி வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தலைமை செயலகத்தில் உள்ள அரசு செயலர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் பகுதிகளில் பொதுப்பணித்துறையில் 1378 பேர் வவுச்சர் ஊழியர்களாக ஒப்பந்த அடிப்படையில் குடிநீர் விநியோகம், சாலை கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகளில் கடந்த 15 வருடமாக ஈடுபட்டு வருகின்றனர். ரூபாய் 10,000 ஊதியம் வாங்கி வந்த இவர்களுக்கு இந்த ஆட்சியில் ரூபாய் 18,000 ஊதியம் உயர்த்தி வழங்கப்பட்டது. இதனிடையே 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என ஊழியர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என முதலமைச்சர் ரங்கசாமி இருமுறை சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் கதிர்காமம் மருத்துவக் கல்லூரி பாண்லே நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி பொதுப்பணித்துறையில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்தது போல 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பொதுப்பணித்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் தலைமை செயலகத்தில் உள்ள பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அரசு செயலரிடம் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து சென்ற நிலையில் பணி நிரந்தரம் செய்யப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட 11 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். இந்த வருடம் புத்தாண்டு தினத்தன்று இரவு 11 மணியளவில் விசைப்படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 11 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் பிடிக்கப்பட்டனர். அதில் 10 பேர் காரைக்கால் மாவட்டத்தையும் ஒருவர் மயிலாடுதுறை மாவட்டத்தையும் சேர்ந்தவர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் படகையும் மீட்க வலியுறுத்தி புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கடிதம் எழுதியுள்ளார். அதில் இலங்கை அரசுக்கு இந்திய அரசு உயர்நிலையான பேச்சுவார்த்தை நடத்தி சிறைப்பிடிக்கப்பட்ட 11 மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விரைவாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசை முதலமைச்சர் ரங்கசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். மீனவர்களின் குடும்பங்கள் அச்சத்துடன் இருப்பதால் இந்த விவகாரத்தை முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலித்து பிடிக்கப்பட்ட மீனவர்களை விரைவில் தாய்நாட்டிற்கு அழைத்து வர மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என நம்புவதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரத்தை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சட்டமன்ற முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. காமராஜர் சிலையிலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அகில இந்திய தலைமைக்குழு உறுப்பினர் கே. பாலகிருஷ்ணன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சட்டசபை அருகே வந்தபோது போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர். ஆனால் தடுப்புகளை மீற முயன்றதால் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்து மக்கள் மத்தியில் பொய் பிரச்சாரத்தை பரப்பி நாடு தழுவிய போராட்டம் அறிவித்துள்ள இந்திய கூட்டணி கட்சியினருக்கு புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
பிஜேபி அலுவலகத்தில் மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மக்களின் வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தும் வகையில் சட்டம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை மத்திய அரசு மாற்றி அமைத்துள்ளது. ஆனால் காந்தியின் பெயர் நீக்கப்பட்டு விட்டதாக எதிர்க்கட்சியினர் பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் என்றார். மகாத்மா காந்தி அடிக்கடி ஹேராம் என்று உச்சரிப்பார். எனவே அவருடைய உணர்வுக்கு ஏற்ப ராஜ்யத்தை விரிவுபடுத்தும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தனர். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதால் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் 125 நாட்கள் வேலை உறுதி செய்கிறது. அது மட்டுமல்லாமல் மோசடிகளையும் ஊழலையும் தடுப்பதற்காகவே இந்த திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டதாக நமச்சிவாயம் தெரிவித்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் காந்தியின் பெயரை நீக்கிவிட்டதாக தவறான பொய் பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகிற 7ஆம் தேதி இந்திய கூட்டணி கட்சியினர் நாடு தழுவிய போராட்டம் நடத்த இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டது போன்று பொங்கல் பரிசு தொகையை முதலமைச்சர் ரங்கசாமி விரைவில் அறிவிப்பார் என்று தெரிவித்த அவர், பிஜேபி கட்சி விதிமுறைகளுக்கு முரணாக செயல்படும் அமைச்சர் ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி தலைமை விரைவில் நடவடிக்கை எடுக்கும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலை ஓரம் கொட்டி வைக்கப்பட்ட பழைய டயர்களை மர்ம நபர்கள் தீ வைத்து எரித்தனர். 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு புகை மூட்டம் சூழ்ந்ததால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கடும் சிரமம். புதுச்சேரி அடுத்த அரியூர் அருகே விழுப்புரம் நாகை 4 வழி சாலையில் ஓரம் கொட்டி வைத்திருந்த பழைய டயர்களுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்ததால் தீ மளமளவென பற்றி எரிந்து அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காட்சியளித்தது. சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த புகை மூட்டம் சூழ்ந்ததால் விழுப்புரம் நாகை 4 வழி சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள், பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் இதன் காரணமாக மூச்சு திணறலும் ஏற்பட்டு கடுமையான அவதிக்கு உள்ளாகினர். அது மட்டுமில்லாமல் அப்பகுதியை சுற்றியுள்ள இருக்க வீடுகளுக்கும் புகை மூட்டம் சென்றதால் பெருமளவில் பாதிப்புக்கு பொதுமக்கள் உள்ளாகினர். இதனை அறிந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். சுமார் 1 மணி நேரம் போராடி புகை மூட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அவசரமாக செல்லக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் நிம்மதி மூச்சடைந்தனர். புதுச்சேரி ஆளுநரிடம் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் 3 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அலுவலகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி 3 முக்கிய மனுக்கள் அளிக்கப்பட்டன. கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன், மாநில செயலாளர்கள் ரவி, ராஜாராம் மற்றும் அனிதா ஆகியோர் இந்த மனுக்களை ஆளுநர் அலுவலகத்தில் வழங்கினர். அந்த மனுவில் புதுச்சேரியில் போலி மருந்து விநியோகம் தொடர்பாக பொது சுகாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கில் கடுமையான சட்ட நடவடிக்கைகளை அரசு உடனடியாக எடுக்க வேண்டும், புதுச்சேரி அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பவும், வேலை வாய்ப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும், விண்ணப்பதாரர்களுக்கு உரிய வயது தளர்வு வழங்க வேண்டும், இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த 11 மீனவர்களையும் அவரது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய அரசுடன் இணைந்து ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தது. வில்லியனூர் கண்ணகி அரசு பள்ளி எதிரில் ரூபாய் 18 லட்சம் செலவில் வாய்க்கால் சீரமைக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விழுப்புரம் பிரதான சாலையில் கண்ணகி அரசு பெண்கள் பள்ளிக்கு எதிரில் கல்வெட் அருகில் சேதமடைந்த யூ வடிவ வாய்க்கால் சீரமைக்கும் பணிக்கு ரூபாய் 18,46,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு பிரிவு மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு வாய்க்கால் சீரமைக்கும் பணியை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு பிரிவு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் ஜலீல், இளநிலை பொறியாளர் தேவா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் சாராய ஆலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி ஆலையை முற்றுகையிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி அடுத்த ஆரியபாளையம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான வடி சாராய ஆலை உள்ளது. இந்த ஆலையில் கடந்த 2009ஆம் ஆண்டில் 53 ஊழியர்கள் நேரடியாக நியமிக்கப்பட்டு பணி நிரந்தரம் செய்யப்பட்டனர். தொடர்ந்து 14 ஆண்டுகளாக வேலை செய்து வந்த நிலையில் கடந்த 2023இல் 53 ஊழியர்களையும் எந்தவித முன்னறிவிப்புமின்றி நிர்வாகம் பணி நீக்கம் செய்தது.
பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தனர். அரசு சுமூக தீர்வு கண்டு அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் 53 ஊழியர்களை மீண்டும் பணியில் அமர்த்தலாம் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதனிடையே நீதிமன்ற உத்தரவுப்படி தங்களுக்கு பணி வழங்க கோரி கடந்த நவம்பர் மாதம் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை மீண்டும் பணி அமர்த்துவதாக நிர்வாகம் உறுதியளித்ததாக கூறப்பட்டது. இந்நிலையில் நிர்வாகம் உறுதியளித்தபடி இதுவரை தங்களுக்கு பணி வழங்காததை கண்டித்தும் நீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் கண்டு கொள்ளாமல் கிடப்பில் போட்டுள்ளதாக குற்றம் சாட்டியும் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரியும் ஆலை வளாகத்தில் பணி நீக்க ஊழியர்கள் மீண்டும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் நிரந்தர ஊழியர்களை ஆலைக்குள் அனுமதிக்காததால் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இதனால் ஏராளமான போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மக்கள் நலவாழ்வு மையம் குவைத் நிறுவனர் முகமது அலி ரஷாதி அவர்கள் வெளிநாடு வாழ் புதுச்சேரி மக்கள் நலனை மேலும் தேர்தல் அறிக்கையாகவும் தாங்கள் வெளியிட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி கூறினார். அது சம்பந்தமாக அகில இந்திய காங்கிரசின் புதுச்சேரியின் தலைவருமான நாடாளுமன்றத்தின் உறுப்பினருமான வைத்தியலிங்கம் அவரிடத்தும் கோரிக்கை மனு கொடுத்ததுடன் புதுச்சேரி காங்கிரசின் சிறுபான்மை தலைவருமான முகமது ஹசன் அவர்களும் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்களும் உடனிருந்தனர். மதகடிப்பட்டு அருகே உள்ள களித்தீர்த்தால் குப்பத்தில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக்கல்லூரியில் தேசிய மாணவர் தரைப்படை பிரிவு மாணவ மாணவியர் ஆண்டுதோறும் இராணுவ சேம நல நிதி திரட்டுவது வழக்கம். இந்நிலையில் இன்று புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள தேசிய மாணவர் தரைப்படை தலைமை கர்னல் கமாண்டிங் அதிகாரி மோகந்தி உத்தரவின் பேரில் நிதி திரட்டும் நிகழ்ச்சி கல்லூரியில் இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தேசிய மாணவர் தரைப்படை அலுவலர் லெப்டினன்ட் கதிர்வேல் அனைவரையும் வரவேற்றார். கல்லூரியின் முதல்வர் கனகவேல் தலைமை தாங்கி கொடிநாள் நிதி அளித்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் நபி சுபேதார் அசோக், அவில்தார் அம்பலவாணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் ஏராளமான தேசிய மாணவர் தரைப்படை பிரிவை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு இராணுவ சேமநல நிதியினை வசூல் செய்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 10 கண்ணு பகுதியில் அமைந்துள்ள ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக வளாகத்தில் புதிய ஆழ்குழாய் கிணறு மற்றும் அதனை சார்ந்த இதர பணிகளுக்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக 10 கண்ணு பகுதியில் அமைந்துள்ள ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக வளாகத்தில் புதிய ஆழ்குழாய் கிணறு மற்றும் அதனை சார்ந்த இதர பணிகள் ரூபாய் 12 லட்சம் மதிப்பீட்டில் 45 மீட்டர் ஆழமுள்ள புதிய ஆழ்குழாய் கிணறு அமைக்கப்பட உள்ளது. புதிய 15 குதிரை திறன் கொண்ட நீர்மூழ்கி மோட்டார் பொருத்தப்பட உள்ளது. புதிய குடிநீர் உந்து குழாய் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜையினை ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் துவக்கி வைக்கப்பட்டது. இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் வட்டம் 2 சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர் திருவேங்கிடம் மற்றும் சமூக சேவகர் சாய்ஜே தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, முக்கிய பிரமுகர்கள் பாலு, குப்புசாமி, பழனி, முரளி, முருகன், ஏழுமலை, ஹரி, காளியப்பன், சசி, சீனு, வள்ளல், செல்வம் உட்பட ஊர் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இப்பணியினை மேற்கொள்வதன் மூலம் சுமார் 3000 பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உழவர்கரை தொகுதி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள இமாக்குலேட் ஆர்ட் ஆஃப் மேரி பள்ளியில் படிக்கும் 500 மாணவ மாணவிகளுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி தலைவி பிரபாதேவி அவர்கள் சில்வர் டம்ளர் மற்றும் பள்ளிக்கு 50 கிலோ சர்க்கரையை வழங்கினார். உழவர்கரை தொகுதியை சேர்ந்த லட்சிய ஜனநாயக கட்சி மாநில மகளிர் அணி தலைவி பிரபாதேவி அவர்கள் தொகுதி முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கும் தொகுதி மக்களுக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். அந்த வகையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் ஆலோசனைப்படி லட்சிய ஜனநாயக கட்சி மாநில மகளிர் அணி தலைவி பிரபாதேவி அவர்கள் ரெட்டியார்பாளையத்தில் உள்ள இமாக்குலேட் ஆர்ட் ஆஃப் மேரி அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் 500 பேருக்கு சில்வர் டம்ளர் மற்றும் பிஸ்கட் வழங்கினார். இதனை பெற்றுக்கொண்ட மாணவ மாணவிகள் லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி தலைவி பிரபாதேவிக்கு நன்றி தெரிவித்தனர். தொடர்ந்து பள்ளி ஊழியர்களிடம் பள்ளி மாணவர்களுக்காக 50 கிலோ சர்க்கரை வழங்கினார். இதனை பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் பெற்றுக்கொண்டு நன்றி தெரிவித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காரைக்கால் மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம்.
அரசு செயலர் அலுவலக வாயிலில் அமர்ந்து பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் தர்ணா. தலைமை செயலகத்தில் பரபரப்பு. போலி மருந்து விவகாரம் சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற கம்யூனிஸ்ட் கட்சியினர் போலீசாருடன் தள்ளுமுள்ளு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.